யாருக்கும் வணக்கம். ஒரு 2-3 விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. அதை நான் சொல்லிடுறேன். அதை ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்குங்க, இல்லாட்டி நோ ப்ராப்ளம். ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமாரோட மேரேஜ் கான்ட்ரவர்சி தான் இப்போ பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து இந்த கான்ட்ரவர்சிக்கெலாம் பதிலடி கொடுக்குற மாதிரி வரலட்சுமி சரத்குமார் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இவங்களோட என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சது. நிக்கோலோ சச்தேவ் இவங்க கூட தான் இவங்க மேரேஜ் பண்ண போகிறதா ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் அவங்க சொல்லியிருக்காங்க. யார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ஆர்ட் கேலரிஸ்டாக இருக்கார். இவர்கிட்ட கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய கேலரி பிக்ஸ் எல்லா ஆர்ட்டுமே வச்சுருக்காராம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வரலட்சுமி சரத்குமாருக்கும் இவங்களுக்கும் ஏற்கனவே லவ் இருந்திருக்கு. இந்த லவ்வோட எண்ட் ஸ்டேஜ் தான் மேரேஜில் முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், வரலட்சுமி சரத்குமாரும் விஷாலும் லவ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவங்களோட லவ் மேரேஜில் வந்து முடியல. ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ இவங்க 2 பேரும் லவ் கன்ஃபார்ம் ஆகி மேரேஜும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆயிருக்கு. இவங்களோட என்கேஜ்மெண்ட் மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நடந்து முடிஞ்சிருக்கு. க்ளோஸ்டான ஃபேமிலி சர்க்கிள்ஸ் வரைக்குமே இன்வைட் பண்ணி இவங்களோட என்கேஜ்மெண்ட்டை ரொம்பவே ஸ்வீட்டாக முடிச்சிருப்பாங்க. என்கேஜ்மெண்ட்டில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ், வீடியோஸ் தான் பயங்கரமாக வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு. வைரலான ஒரு பக்கம்க்கு அப்புறமா என்ன மாதிரி காமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சுன்னா, எப்படி இவங்க லவ் பண்ணியிருப்பாங்க, எதனால் லவ் பண்ணியிருப்பாங்க, ஒருவேளை காசுக்காக லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி கான்ட்ரவர்சிலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த கான்ட்ரவர்சிக்கெல்லாம் எதுவுமே பதிலடி கொடுக்க முடியாமல் வரலட்சுமி சரத்குமார் இருந்தாங்க. நிக்கோலோ சச்தேவுக்கு வரலட்சுமி சரத்குமார் செகண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மேரேஜ் பண்ணி அது டிவோர்ஸில் முடிஞ்சு இவங்களுக்கு 16 வயசில் ஒரு டாட்டரும் இருக்காங்க. இப்போது இந்த டாட்டரும் இவங்க தான் பார்த்துக்க போகிறதா ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு இருந்த வரலட்சுமி சரத்குமார் இப்போது கான்ட்ரவர்சிக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்கள் எப்போயுமே நிறைய நெகட்டிவிட்டி சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த நெகட்டிவிட்டிக்கெலாம் உட்காந்து ரிப்ளை கொடுக்காம நீங்கள் பாட்டு உங்களோட லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். யாருக்கும் நீங்கள் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்கள். லைஃப் லாங் உங்களுக்கு துணை நீங்கள் மட்டும்தான். இப்போ உங்ககிட்ட பேசுகிறவங்க லைஃப் லாங் உங்க கூட வரமாட்டாங்க. ஸோ தைரியமாக இருங்க. எப்போயுமே உமன்ஸ் தான் ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட பதிலடி இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து கான்ட்ரவர்சி சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருமே இப்போது பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க.